நிறைய மாணவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்சை பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சை எப்படி சார் எடுத்துட்டு போக போறீங்க? ஏன்னா நிறைய மாணவர்கள் கேட்டாங்க, சார் நம்ம அகாடமியில் எஸ்ஐக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன், எப்போ சார் குரூப் 4க்கு ஆரம்பிப்பீங்க? குரூப் 4க்கு ஆரம்பிச்சாச்சு, வென்று காட்டுவோம் டெஸ்ட் பேட்ச். அப்போ இந்த டெஸ்ட் பேட்சை நீங்க எப்படி சார் கொண்டு போக போறீங்க? ஒன்றும் கிடையாது. டிஎன்பிசி சிலபஸ் பேட்டர்னை மாற்றிருக்காங்க. தமிழுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். குரூப் 4க்கு தமிழ் 100மே மாற்றப்பட்டுள்ளது. 85-15 தான் படிக்கணும், மிச்சம் 15 நம்ம இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அப்போ இந்த குரூப் 4ல நாங்கள் என்ன பண்றோம்னா, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோ. இங்கே ஒரு மிக முக்கியமானது, தேர்வுக்கு என்ன சார் தேவை? தேர்வுக்கு நம்மளுக்கு என்ன நல்லா 100 மார்க் தமிழ், ஜிஎஸ் 100 மார்க். தமிழ்ல நீ குரூப் 4ல கட்டாயமாக 95க்கு மேல எவ்வளவு 95+ போகணும். ஏன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படிச்சோம் 95 மேல போகணும். அப்போ தமிழ்ல நீ 95க்கு மேல நீ போட்டுட்டு ஓவரால் 200 கொஸ்டின்ல 170 அபோவ் நீ போட்டுட்டு அப்படின்னா குரூப் 4 கிளியர். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் முழுவதும் ஸ்கூல் புத்தகம் தான். அப்ப 6ல இருந்து 12 வரைக்கும் ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சா போதும். அப்போ டெஸ்ட் பேட்ச்ல கேள்வி எப்படி சார் எடுப்பீங்க? தமிழ் 100 மார்க் 95க்கு மேல எடுக்கணும்னு சொல்லிட்டேன்னா, அப்ப அந்த தமிழ் புக்ல இருக்க மாதிரி கேட்கலாம். இல்ல அப்படின்னா அவங்களா ஓனா கூட கேட்கலாம். நம்மளுக்கு 2A மெயின்ஸ்ல ஓனா தான் கேட்டாங்க 60 மார்க்குமே தமிழ். அப்போ அதுக்கு தமிழ்ல கொஸ்டின் செட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய ஜிஎஸ் இருக்குல்ல, அது முழுவதும் ஸ்கூல் புக்கு தான். அப்போ டெஸ்ட் பேட்ச்ல என்ன சார் பண்ணுவீங்க? நல்லா கேட்டுங்க. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடியவர்களுக்கு கட்டாயம் என்ன பண்ணுவோம்? குரூப் கூட கிரியேட் பண்ணுவோம். அந்த குரூப்ல கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு போட்டுருவோம். ஆன்லைன் பசங்களுக்கு, ஆஃப்லைன் பசங்க நேரடியா வந்து எழுதலாம். அதுக்கான ஆன்சர் கீயும் போட்டுருவோம். இப்போ புதுசு சிலபஸை மாத்திட்டா, அதனால கட்டாயமா தமிழ் 95 மேல போட்டாகணும் என்பதற்காக தமிழுக்கு தமிழ் வாத்தியார் வந்து முழுமையாக ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவார். தமிழ் வாத்தியாரை பொறுத்தவரைக்கும் திறமை வாய்ந்தவர், முழுமையாக சூப்பரா எடுப்பாரு. அழகா ஒரு தமிழை முழுவதும் கைட் பண்ணி கொடுத்துருவார். அப்போ எங்க வீடியோ, எங்க டெஸ்ட் பேட்ச், அவர் கொடுக்கக்கூடிய டிஸ்கஷன் அதை மட்டும் பார்த்தோமே 95+ போகலாம். அப்போ முழுமையாக தமிழ்ல 95 போடுவது எப்படின்னு அவங்க கைட் பண்ணி கொடுத்துருவார். சரியா? அப்ப ஜிஎஸ் அந்த மாதிரி கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஒவ்வொரு ஃபேக்கல்டி அன்னன்னைக்கு யாருக்கோ அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க. அப்போ வாட்ஸ்அப்லயோ இல்ல டெலிகிராம்லயோ குரூப் கிரியேட் பண்ணப்படும். அந்த குரூப்பின் அடிப்படையில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்படும், ஆன்சரையும் கொடுக்கப்படும். போத் ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல. இங்க ஒரு இதுதான் நம்ம ஜிஎஸ்க்கு ரொம்ப முக்கியமானது, தமிழுக்கு முக்கியமானது என்னன்னா பார்த்துக்கேன். இப்போ அப்படிங்கவா டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட்ஸ் எப்போ? 23ஆம் தேதி 2ஆம் மாசம் ஸ்டார்ட். அப்போ 23ஆம் தேதி 2ஆம் மாசம் ஸ்டார்ட். ஆஃப்லைன்ல 1 மணிக்கு மத்தியானம், ஆன்லைன்ல 2 மணிக்கு. கொஸ்டின் பேப்பர் ஆன்லைன்ல கரெக்டா ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். சரியா? ஏன்னா சில டைம் வந்து நீ கேட்கலாம், சார் சில டைம்ல மிஸ் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கா? யாராவது ஸ்டாஃப் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா மிஸ் மேட்ச் ஆகாது. சரியா? அது மேக்ஸிமம் ஆகாது. கரெக்டா ப்ராசஸ் போகும். இங்க ஒரு ஆன்லைன்ல எவ்வளவு சார் ஃபீஸ், ஆஃப்லைன்ல எவ்வளவு சார் ஃபீஸ்? ஆன்லைன்ல பொறுத்தவரை 1500 ரூபாய், ஆஃப்லைன்ல பொறுத்த வரைக்கும் 2000 ரூபாய். சார் என்ன சார் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கலாம் பார்க்காத. ஏன்னா குரூப் 4 சிலபஸ் மாற்றப்பட்டுள்ளது. கேள்விகள் எடுக்கணும், உடைக்கணும். சரியா? அப்ப ஆன்லைன்ல 1500, ஆஃப்லைன்ல 2000 ரூபாய். இங்க ஒரு கான்டாக்ட் போட்டுருக்கோமா? இந்த 2 நம்பருக்கு நீ என்கொயரி பண்ணலாம் கால் பண்ணி. ஏதாவது சந்தேகம் டெஸ்ட் பேட்ச்ல இல்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணு. அதோட ஸ்கிரீன்ஷாட்டை இந்த 2 நம்பருக்கு என்ன பண்ணு? சென்ட் பண்ணி விடு. ஏதாவது ஒரு நம்பருக்கு என்ன பண்ணு? அந்த ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணி விடு. அப்போ என்ன நம்பருக்கு சார் ஜிபே பண்ணணும்? ஜிபே பார்த்தீங்கன்னா ஜிபே நம்பர் இதான்ப்பா, 6380344169 ஜிபே நம்பர். இதோட QR கோட் இங்க இருக்கு. சரியா? கமலேஷ் ஆர் என்னோட பேர் தான் ஒரு QR. சரியா? ஜிபேல ஸ்கேன் பண்றது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க ஸ்கேன் பண்ணணும். ஜிபே நம்பருக்கு கேஷ் அனுப்பிடுங்க, கான்டாக்ட் பண்ணி இதுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அப்பதான் குரூப்பில் சேர்க்கப்படும். சார் குரூப்ல உடனே சேர்த்துருவீங்களா? ஒரு நாளுக்குள்ள உங்களை சேர்த்துருவோம். ஏன் சார் அவ்வளோ டைம் ஆகுது? நாங்கள் வகுப்புகள் போயிட்டு இருக்கோம் இல்லையா, வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருப்போம், அதனால மினிமம் டைம் ஆகலாம். அப்போ முன்னால் முடிந்தவரை என்ன பண்ணேன்? ஜிபேக்கு இது அனுப்பி நான் QR கோடுக்கு ஸ்கேன் பண்ணி கமலேஷ் என்னோட பேர் தான்
இருக்கும். சரியா? உனக்கு ஸ்கிரீன்ஷாட் நீ அனுப்பக்கூடிய நம்பர் இதுதான். இந்த 2 நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பர் என்ன பண்ணு, ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு ஒரு குரூப்ல கட்டாயமா சேர்த்துருவோம். ஒரு நாளைக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா கால் பண்ணி சொல்லி இந்த மாதிரி என்ன பண்ண கட்டாயமா சேர்த்து விட்டுறேன். இப்போ குரூப் 4 நான் டெஸ்ட் பேட்ச் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோமே சார், அதோட ஷெட்யூல் என்ன சார்? ஷெட்யூல் எப்படி போட்டிருக்கீங்க? ஷெட்யூல்ல பாரு, இங்க பாரு ஷெட்யூல் நல்லா பாரு, இதுதான் நம்ம பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் எழுதிருக்கோம். சரியா? பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். முதல் டெஸ்ட் 23ஆம் தேதி ஆரம்பிக்குது. தமிழ பாரு, அழகா சூப்பரா புது பாடமா பழைய புக்கும். அப்ப புது புக்கும் பழைய புக்கும் என்னென்ன டாபிக் இருக்கும் முழுவதும் கொடுத்துருக்கும். அப்போ எப்படி சார் கேள்வினா, சின்ன சின்ன சப் டாபிக் முதல் கொண்டு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், தமிழ அழகா பிரிச்சு கொடுத்துருக்கோம். நியூ புக்கும் படிக்கணும், ஓல்டு புக்கும் படிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு பொது அறிவு, அதுல கொஞ்சம் பாகமாகவும் அதுல இன்னொரு டாபிக் கொஞ்சம் பாகமும் கொடுத்துட்டு நடப்பு நிகழ்வு கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து கொடுத்துருக்கோம், மேக்ஸிமம் சேர்த்து கொடுத்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இவ்வளவு அழகாக கொடுப்பீங்களா சார்? கட்டாயமாக கொடுக்கப்படும். அப்போ தமிழுக்கு காணப்படுகிறது, அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஜிஎஸ் காணப்படுது, கரண்ட் அஃபேர்ஸும் படிக்க போற, மேக்ஸும் பார்க்க போற. அப்போ இவங்களுக்கு இதே மாதிரி படிச்சா எல்லாமே கரெக்ட். அப்போ முதல் டெஸ்டோட ஷெட்யூல் இதுதான். தமிழ் அழகா உங்களுக்கு பார்க்கப்படும், ஜிஎஸ் அழகா 2 டாபிக் போடுறோம், 2 சப்ஜெக்ட் ஒவ்வொரு நாள் போடுறேன். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்ல 2 போட்டுருக்கேன். ஏன் சார் 2 போட்டிருக்கீங்கன்னா, ஒன்னா படிச்ச ஒரே மாதிரி மோனோட்டோனிக். அப்போ 2ஆ பிரிச்சிருக்கும். அழகா என்ன பண்ணலாம், சப்டிவிஷனா பிரிச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பாரு, அழகா 15 நாள் அழகா கொடுத்துருக்கும். அப்புறம் மேக்ஸ் ஒரு டாபிக் கொடுக்கப்படுகிறது. இது முதல் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல். அடுத்து பாரு, அப்படியே டேட்டை பாரு, டேட் கொஞ்சம் அழகா மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன் பாரு, டைப் பண்ணி இங்கிலீஷ்ல டைப் பண்ணி. சரியா? எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்றோம். சரியா? நீ என்ன பண்ணது கரெக்டா பயன்படுத்தி இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து ரெண்டாவது டெஸ்ட் சமத்து புத்தகம். அப்ப அதுல இருக்க டாபிக் அழகா போய் என்ன நியூ ஓல்டு புக். அதே மாதிரி இந்த சைடு போய் 2 டாபிக். ஏன்னா அந்த ஒரு 2 சிலபஸ் நம்ம ஜிஎஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா அதை அப்படியே கரெக்டா முடிக்கணும் என்பதற்காக அடுத்து 2 நடப்பு நிகழ்வு 16 36 அடுத்த 15 நாள். அப்புறம் மேக்ஸ் ஒரு டாபிக். அப்போ ரெண்டாவது டெஸ்ட். அப்ப இதுதான் ஷெட்யூல். ஷெட்யூல பாரு இவ்வளவு அழகா கொடுத்துருக்கோம். தமிழுக்கு இதுவரைக்கும் யாரும் தெளிவான ஒரு ஷெட்யூல் கொடுக்கல. நம்ம தான் முதல் ஷெட்யூல் தெளிவா கொடுத்துருக்கோம். நம்ம தமிழ் ஷெட்யூலை எடுத்து வச்சுக்கிட்டு தமிழ் முடிச்சா போதுமானது. தமிழ் வார்த்தையாளர்கள் தெளிவா எடுத்து கொடுத்துருவாங்க, கவலைப்படுத்தாங்க. சரியா? நல்லா பாரு. அப்ப ரெண்டாவது பாரு 26ஆம் தேதி. அப்ப கேப் படிக்கிறது. அது இங்கிலீஷ்ல டைப் பண்ணி கொடுத்துருக்கோம், பாலிட்டி கொடுத்துருக்கோம், யூனிட் 6 கொடுத்துருக்கோம். சரியா? 200 கேள்விகள் கேட்கப்படும். தமிழ் 100 கேள்விகள், ஜிஎஸ் 75 கேள்விகள், மேக்ஸ் 25 கேள்விகள். அடுத்து மூணாவது டெஸ்ட் பாரு, அழகா மூணாவது டெஸ்ட் கொடுத்துருக்கோம் பாரு. 8வது புத்தகம் புதுசு பழசு சிலபஸ்ல காணப்படுவது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி 2 ஜிஎஸ் டாபிக் கவர் பண்ணிருக்கோம். 2 ஜிஎஸ் டாபிக் கவர் பண்ணி முடிச்ச உடனே நடப்பு நிகழ்வு கவர் பண்ணிருக்கோம். அது முடிந்தவுடன் மேக்ஸ் பார்க்க போற. அப்போ நீ படிக்கக்கூடியது சிலபஸ்ல 100 மார்க் தமிழ்ல உங்களுக்கு கவர் ஆயிடுது. ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் 75 கவர் ஆயிடுது. மேக்ஸ் ரீசனிங் சேர்த்து 25 கவர் ஆயிடுது. எங்க டெஸ்ட் பேட்ச்ல ரெகுலரா ஃபாலோ பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஒழுங்குமுறை கிடைக்கும். அதற்காக உருவாக்கப்பட்டது. இப்போ அப்படியே பாரு, அடுத்து பாரு, இங்கிலீஷும் கீழே கொடுத்துருக்கோம். ஜிஎஸ் யூனிட் 4 யூனிட் 6 கீழே கொடுத்துருக்கோம். அது முடிந்தவுடன் வழக்கம் போல என்ன பண்றோம், அதே மாதிரி நடப்பு நிகழ்வு கொடுத்துருக்கோம். மேக்ஸ்ல ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். இப்போ அப்படியே அடுத்து கீழவா 3 டெஸ்ட் முடிஞ்சிருச்சா? உடனே ரிவிஷன். அப்ப ரிவிஷன் டெஸ்ட் அது இவ்வளவு அழகா கொடுத்துருக்கோம். திருக்குறள் வந்து என்ன பண்ணுவோம். அப்ப ரிவிஷன் டெஸ்ட் தேர்வு 1 இருந்து 3 வரை. அப்போ உங்களுக்கு தனித்தனியாகவும் போது, முடிந்தவுடன் முழுவதும் பிளாக் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்டும் போகுது. எவ்வளவு அழகா கொடுத்துருக்கோம். அப்ப நம்ம படிக்கிறது மறக்கக்கூடாது. அப்ப எப்படி படிக்கிறது? மூணே விஷயம் தான், பெரிய விஷயமா கிடையவே கிடையாது. அழகா என்ன பண்ணுவோம், 6ல இருந்து 12 குரூப் 4 நல்லா படிக்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், டெஸ்ட் எழுதி பழகணும். 3வது ரிவிஷன். இந்த 3 பண்ணா போதுமானது, வேற எதுவுமே பண்ண தேவையில்லை தேர்வுக்கு. சரியா? எந்த தேர்வாக இருக்கோ இந்த 3 பண்ணா போதுமானது. இப்ப அடுத்த அப்படியே வருது
அடுத்த டெஸ்ட் பாரு, 5வது டெஸ்ட் அதே மாதிரி வந்துடுமா, தமிழ்நாடு எடுத்துடுமா, தமிழ் எடுத்துடுமா, தமிழ் எடுத்து முடிச்சோம் இந்த சைடு பாரு அதே மாதிரி 4 6 அது முடியுது. அதுக்கப்புறம் பாரு கரண்ட் அஃபேர்ஸ் அழகா அப்படியே போகுதா, கரண்ட் அஃபேர்ஸ் போகுதா, மேக்ஸ் ஒரு முடிஞ்சிடும். அப்போ ஒரு ஜிஎஸ்ல 2 டாபிக்கா சைமல்டேனியஸா கவர் ஆகிட்டே வருது. அழகா மேக்ஸ் கவலைப்படுத்தாது சரியா, ஏன்னா நம்ம முழுவதும் மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக்கு ரீசனிங் ஆர்எஸ் அகர்வால் தான் போவாங்க. அது திரும்ப பாரு அடுத்தது பாரு பொது தமிழ், அது அழகா பாரு புதிய புக்கு பழைய புக்கு 10th வந்துருச்சா அதுல இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் என்னென்ன அதை அழகா கொடுத்துட்டு அதே மாதிரி சிலபஸ்ல அடுத்த இருக்கக்கூடிய 2 கவர் பண்ணிருக்கோம். நடப்பு நிகழ்வு டிசம்பர் வந்துருச்சுமா 15 நாள், அப்ப அது முடியும் உனக்கு வழக்கம் போல மேக்ஸ் வந்துடும், தண்ணி விட்டு வந்துருச்சு. அப்ப மேக்ஸும் சைமல்டேனியஸா முடிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம டோட்டலா சொல்றாங்க சரியா. நிறைய பாரு ஒரு ஷெட்யூல எவ்வளவு அளவுக்கு உழைச்சிருக்காங்கன்றத, தமிழுக்கு ஒரு ஆள் உழைக்க போறாங்க, ஜிஎஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆள் உழைக்க போறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு ஆள் உழைக்கணும், மேக்ஸ்க்கு ஒரு ஆள் உழைக்கணும், எல்லாரோட உழைப்பு சரியா. அப்ப அதை அழகா நியூட்ரலைஸ் பண்ணி மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா போதும், ப்ராப்பரா படிச்சா ஒரு ரிசல்ட் சரியா, ப்ராப்பரா படிச்சா. இது இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம், அதே விஷயத்தை இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். அடுத்த சிலபஸ் பாரு அதே மாதிரி சிலபஸ்லயும் 11th புக் போயிடுச்சு சார். சிறப்பு தமிழா படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் 6ல இருந்து 12 புக் படிச்சுட்டு சிறப்பு தமிழ் 11 இருக்கிற அதையும் படிக்கணும் சார். இப்போ நம்ம கேள்வி வெளியிருந்து தான் கேட்கறாங்க, தமிழ்ல சில இலக்கணம்லாம் வெளியிருந்து கேட்கறாங்க. ஒன்னும் குறைந்தவர் 6ல இருந்து 12 படிச்சுட்டு நாங்க இங்க என்ன ஒரு டிஸ்கஷன் போடுவோம்ல, அப்ப தமிழ் வார்த்தையில வரும்போது கரெக்டா என்ன பண்ணுவாரு, அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் கேட்கலாம்னு வந்து சொல்லி கொடுத்துருவாரு. அப்ப உங்களுக்கு என்ன முதல்ல என்ன கவர் ஆயிடும். அப்ப அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நீ எழுதலாம், என்ன கேள்வி கேட்டாலும் நீ எழுதலாம், அதுதான் நம்மளுக்கு. இப்ப அப்படியே இந்த சைடு வருது அதே மாதிரி பாலியல் முடியணும், யூனிட் 6க்கும் முடியணும், மிச்சம் இருக்கக்கூடியதை ரிமைனிங் பார்ட்ஸ் கொடுத்துருவோம். ஒன்னும் பேர்டனா தான் போகிறதா, அழகா கொடுத்துருக்கக்கூடியதை கரெக்டா படிச்சா போதுமா, கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை தெளிவா படிச்சா போதுமா. நடப்பணிகள் வழக்கம் போல நடப்பணிகள் முடிஞ்ச உடனே என்னது தண்ணி வட்டி பார்க்கணும், இங்க கூட்டு வட்டி பார்க்கணும், மேக்ஸ் ஒரு டாபிக் கொண்டு கொடுத்துருவோம் சரியா. எவ்வளவு அளவுக்கு முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நான் ஃபேக்கல்ட்டி என்ன பண்றேன், அந்த டிஸ்கஷன் டேபிள் கொண்டு வந்து உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன். என்ன பண்ணேன், ப்ராக்டிஸ் முடிச்சது சரியா. அடுத்த பாரு டிஸ்ட்ரிக்ட் பாரு 8 பாரு 5 6 7 முடிஞ்சதா 3 அது முழுவதும் ஒரு விஷயம். திருக்குறள் என்னன்ற ஒரு டாபிக் அப்ப எல்லாத்தையும் பாரு ப்ராப்பரா கொடுத்துருக்கோம். அடுத்து பாரு 9 பாரு 12th புத்தகம் போயிட்டோம், நியூ வேர்ல்டு சிறப்பு தமிழ், அது என்ன பாடத்திட்டங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வழக்கம் இங்க பாரு அப்படியே யூனிட் 5க்கும் யூனிட் 2க்கும் போயிட்டோம். யூனிட் 5க்கும் யூனிட் 2க்கும் போயிட்டோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 5ஆம் பொருளாதாரம் முதலாம் வரும், புவியியல் ஜாகிரபி முழுவதும் வரும், அதுவும் கொடுத்துருக்கேன் சரியா. அப்போ ஜிஎஸ் எடுத்துட்டா 2 டாபிக்காக ஓடிக்கிட்டு இருக்கும், 2 டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கும். இங்க நம்ம பொருளாதாரம் ஜாகிரபி ஓட போகுது, வழக்கம் போல நடப்பு நிகழ்வு ஓட போகுது. நடப்பு நிகழ்வுகள் போனதுக்கு அப்புறம் கீழே என்ன வருது, மேக்ஸ் ஒரு டாபிக் வருது, மேக்ஸ் ஒரு டாபிக் வருது சரியா. இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிலபஸ்ல வந்து எக்ஸாம் முன்னாடியே முடிகிற மாதிரியும் ரிவிஷன் பண்ற மாதிரியும் தான் கொடுத்துருக்கேன் முழுவதும் சரியா. அப்ப இந்தியன் எக்கனாமி கொடுத்துட்டு அதுக்கு இல்லைன்னா இங்கிலீஷ் டைப் ஆயிருக்கு சரி, ஜாகிரபி கொடுத்துருக்கோம். நம்ம சிலபஸை ஃபாலோ பண்ணா போதும் சரியா, சிலபஸை ஃபாலோ பண்ணா போதும். அடுத்து பாரு 6 7 8 9 10 ஒண்ணுனா பார்த்தோம். இங்க பாரு பிரித்தல் சேர்த்தல் தமிழை பிரிச்சு மேஞ்சி வச்சிருக்கோம். இந்த பிரிச்சு மேஞ்சி வச்சிருக்கக்கூடியது யாராவது வச்சிருப்பாங்க சங்கட கிடையாது. அதான் சொல்றோம்ல, நம்ம கொடுக்கக்கூடிய தமிழானது நீ எடுத்து வச்சுக்கிட்டு நாட் டு ஸ்டடி. இந்த தமிழ் இவ்வளவு சூப்பரா இதெல்லாம் இந்த புக்ல இருக்கு கொடுத்துருக்காங்களே, இது வரைக்கும் ஒன்று யாரும் அதை நம்மள ரெப்ரசன்டேஷன் பண்ணல சரியா. இப்போ பாரு தமிழ் அழகாக 6 to 8 பிரித்தல்க சேர்த்தல்க பழைய புக்கு புது புக்கு தமிழை பாரு, தமிழ் இவ்வளவு ப்ராப்பர் ரசம் கொடுத்துருக்கோம். அது கூட வழக்கம் சொல்லிட்டேன், எக்கனாமிக்ஸும் ஜாகிரபி ஓடும் பாரு 2வது முடிவு இருக்கு 2வது நடப்பு நிகழ்வு. அதுக்கடுத்து மேக்ஸ் வழக்கம் போல மேக்ஸ் பாரு ஒன்று கொடுத்துருக்கு சரியா. அப்போ மெயினான தமிழ் தான், மெயினான தமிழ். தமிழை சிறப்பாக நம்ம செயல்படுத்தி விட்டோம் என்றால் முடிந்தது. சார் இதெல்லாம் எப்படி சார் நம்ம கேள்வி ஹேண்டில் பண்றது, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீ அழகா தமிழ் ஒரு 95 போடு, தமிழ் சும்மா சொல்ல 95 போடு. அதுக்கடுத்து பார்த்தா ஜிஎஸ்ல வந்து 70 கொஸ்டின்ஸ் ஒரு 50 போடு போதும், ஒரு 50 போடு 50 போடு. மேக்ஸ் ஒரு 25 25 ஒரு 20 போடு. இது ஒரு 20 ஆச்சா,
அங்க ஒரு 95. உங்களுக்கு அழகா என்ன ஆகும் 160 to 170 அரௌண்ட் வரும். அப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் நீ எக்ஸாம் ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா திறமையா படிச்சுட்டு நமக்கு ஷேட் பண்ணக்கூடியது பொறுத்து. அப்போ 160 to 170 அபோவ் இருந்தாலும் ஒரு ஆகும். அப்போ இதுதான் பிரைமரி சூஸ். அப்போ பிரைமரி சூஸ் தமிழ் நல்லா அழகா பண்ணணும். தமிழ் ஈஸியா இல்ல, தமிழ் வாத்தியார்களுக்கு ஈஸி. அவ மாணவர்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 கொஸ்டின் சுத்து போட்டாலும் முடிஞ்சது. ஒரு 90 கேள்வி ஈஸியா இருக்கும், ஒரு 10 கேள்வி எனக்கு தெரியல நான் கேட்டா முடிஞ்சது. இந்த 10 கேள்வி யார் திறமையா இருக்கோ அவங்க தான் போடணும். 90க்கு 90மே நம்மளால போட முடியுமா சார் எக்ஸாம் ஆனான்றது கேள்வி தான். அப்போ தமிழ்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, தமிழ் வாத்தியார் நல்லா எடுத்துருவாரு, கவலைப்படுறது. யூனிட் 5 யூனிட் 2 நடப்பு வழக்குள்ள மேத்ஸ். அடுத்து ஒரு அங்க 6 8 வரைக்கும் பார்த்தோமா, இங்க 9 10 மிச்ச என்னெல்லாம் இருக்கு. மிச்ச என்ன டாபிக்னா சிலபஸ்ல காணப்படுது, அதை கொடுத்துட்டு வழக்கம் போல 5 2 ஓடும். 5 2 ஓடும், ஒரு நடப்பு நிகழ்வு ஓடும், கரண்ட் அஃபேர்ஸ் ஓடும். அதுக்கப்புறம் என்ன ஓடும், மேத்ஸ் ஓடும். மேத்ஸ் ஓடும். இந்த ஷெட்யூல் ப்ராப்பரா சூப்பரா டிஸ்கிரிப்ஷன் இந்த ஷெட்யூல் நான் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி எப்படி இருக்குன்றத நல்லா ஓட்டு பாரு. சும்மா ஏனோ தோண முடியாது, ப்ராப்பரா கொடுக்கும். ஏனோ தோண நான் கொடுக்கல, அழகா டேட்டா மேக்ஸிமைஸ் பண்ணி பையனால படிக்க முடியுமா, இந்த ஒரு 3 நாள் முடிக்க முடியுமா, சரி இது முடிக்க முடியல, அப்போ அவனுக்கு ரிவிஷன் கொடுப்போம். அப்போ இன்னெல்லாம் பண்ணணும், எவ்வளோ அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணிடுவோம். சரியா, நல்லா ஷெட்யூல் சூப்பராக போட்டுருவோம். இந்த ஷெட்யூலுக்கு வந்து போடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுது. சரியா, அதனால முடிச்சோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சு போடணும்ல. வழக்கம் போல முடிந்தவுடன் ரிவிஷன். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் 3 வருது, 9 10 வருது. ஒவ்வொரு 3 முடியும் போது ஒரு ரிவிஷன் வருது. இது போதுமானது. அப்போ நம்ம இந்த ஷெட்யூலை போடக்கூட இந்த ரிவிஷன் போட்டால் போதுமா? இங்கே பிறகு நீ வந்து சேரணும், நீ வரணும் கொள்றதுக்காக கொஞ்சம் பேசுகிறேன். ப்ராப்பராக ஒரு மாணவன் ரிசல்ட் வாங்குறதுக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் கொடுத்துருக்கேன். அதை தான் நான் எனக்கு என்னன்றது தெளிவுபடுத்துறேன். சரியா, வந்து சேருவதற்காக கொள்வதற்காக எப்பவுமே இது பண்ணிடுறேன். எங்கள் அகாடமியில் பொறுத்த வரைக்கும் எஸ்சிஆர் இருந்தாலும் சரி, டிஎன்பிசிஆர் இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சிஆர் இருந்தாலும் சரி, உனக்கு கைட் பண்ணுவோம், சொல்லிக் கொடுப்போம் கரெக்டாக. அதுக்கு என்ன வேணுமோ அதை தீனி நான் கொடுப்பேன். நீ அழகாக என்ன பண்ணால் போதும், அழகாக சாப்பிட்டு ரிசல்ட் பண்ணால் போதுமா? புரியுதா? இதெல்லாம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே விட்டு ஒன்லி திங்க் பாசிட்டிவ், அவ்வளோதான். பி சக்சஸ். இப்போ அதே தான் மாறும். இப்போ 11 12 போட்டு வச்சு அடுத்த லிஸ்ட்ல அதே மாதிரி 5 ஓடுது, 2 ஓடுது, எக்கனாமிக்ஸ் ஓடுது, ஜியோகிராஃபி ஓடுது, கரண்ட் அஃபேர்ஸ் ஓடுது. கரண்ட் அஃபேர்ஸ் ஓடுது, அதுக்கு என்ன ஆகுது, நடப்பு நிகழ்வு முடிஞ்ச உடனே மேக்ஸ் வரப்போகுது. சார் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய மாணவர்கள் சொன்னீங்க சார், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சார் இருக்குது? 7ஆம் மாசம் எக்ஸாம். அப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், மினிமம் ஒரு 6 to 8 மாசமா படிச்சு வச்சுக்கணும். அவ்வளோதான், 6 to 8 மாசம். சார் ரொம்ப கடினமாக இருக்கு, ஜனவரியிலிருந்து படி போதுமா? ரொம்ப கடினமாக இருக்கு. இல்லை சார் கடினமாக இருக்கு, எங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸாக படிச்சுட்டு போயிட்டோம். அந்த கொஸ்டின்ஸாக என்ன பண்ணேன், படிச்சுட்டு போயிட்டு அடுத்த பாரு அழகா ஜிஎஸ் முடிஞ்சோட மேக்ஸ் வந்துடும். அதுக்கு அடுத்து அப்படியே பாரு வழக்கம் போலதான் தமிழ் எவ்வளோ அழகாக பிரிச்சுருக்கோம் பாரு. தமிழ் எவ்வளோ சூப்பராக பிரிச்சுருக்கோம் பாரு. 1 2 3 4 5 போட்டு பழைய புக்கு புது புக்கு எல்லாத்தையுமே சேர்த்து பழைய புக்கு புது புக்குன்னு எல்லாமே பிரித்து வச்சுருக்கோம் பாரு. அப்படியே இந்த சைடு பாரு அதே மாதிரி 5 2 ஓடும், கரண்ட் அஃபேர்ஸ் ஓடும், ஒரு மேக்ஸ் டாபிக். மொத்தம் 200 கேள்வி சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, அதுக்கடுத்து பாரு அதே மாதிரி தமிழ் பாரு எதிர்ச்சொல் புது புக்கு பழைய புக்கு சூப்பராக கொடுத்துருக்கும் பாரு. எல்லா டாபிக்குமே கொடுத்து திருக்குறள் எல்லாத்தையும் ஒவ்வொரு டாபிக் வழக்கம் போல வருது. வந்த உடனே 5 2 ஒரு நடப்பு நிகழ்வு, ஒரு என்ன ஆகுது உங்களுக்கு மேக்ஸும் வந்து கரெக்டாக வருது. கேப் தான் கொடுத்துருக்கேன். சரியா, நல்லா படிப்பு தவற வர எதுவும் கிடையாது. ரிசல்ட் வாங்கணும் அவ்வளோதான். ரிசல்ட் தவற வர மனப்பொருள் கிடையாது. வழக்கம் போல முடிஞ்ச உடனே சொல்லிட்டேன். 3 டிவிஷன் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, ரிவிஷன் வருது. அதே ஒரு ரிவிஷன் வருது சூப்பராக. திருக்குறள் ஒரு டாபிக் போட்டு ஒரு ரிவிஷன் ப்ராப்பராக யூனிக்காக கொடுத்துருக்கும். யூனிக் அல்லாமல் இல்லை. சரியா, யூனிக்காக ரெப்ரஸன்டேஷன். சரியா, இந்த ஃபாலோ பண்ணு. அதுக்கடுத்து அப்படியே பாரு அடுத்து 17 அதே மாதிரி தமிழ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே வரும்போது என்ன ஆகுது, அந்த டாபிக் முடிஞ்ச உடனே 3 2 ஓடுது. ஹிஸ்ட்ரி ஓடுறதுக்காக அப்படியே 3 2 1 ஓடுது. அழகாக ஓடுது. சயின்ஸ் ஓடுதா, அங்கே ஹிஸ்ட்ரி ஓடுதா, கரண்ட் அஃபேர்ஸ் ஓடுதா, வழக்கம் இல்லாத நடப்பு நிகழ்வு முடிந்தவுடன் மேக்ஸ் ஓடும். சரியா, ஐபிசி புத்தகத்தில் கொடுத்துருவோம்,
சார் உங்களுக்கு கொஞ்சம் வரலாறு அதெல்லாம் அதிகமாக இருக்கு சார், எப்படி சார் படிக்கும், அதெல்லாம் வேண்டாம். அழகா சிலபஸ் கொடுத்துட்டா 100 GSல 75 மார்க் நான் எப்படி கேட்க போறேன்னு கொடுத்துட்டா 15 இதுல இருந்து 5 இதுல இருந்து. அப்ப என்னென்னலாம் வெயிட்டேஜோ அதை மட்டும் நல்லா படி சார். 5 மார்க் இருக்குதுல எப்படி சார் படிக்குது, டெஸ்ட் பேக் இருக்காங்க சார், அதெல்லாம் புக்கில் இருக்கிறத நல்லா படிச்சு இம்பார்ட்டன்ட் மேட்ச் மட்டும் படிச்சோம். சயின்ஸ் எப்படி சார் படிக்குது, இம்பார்ட்டன்ட் மேட்ச் மட்டும் படி. ஜாகிரபி எப்படி சார் படிக்குது, இம்பார்ட்டன்ட் மேட்ச் மட்டும் படி. ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் 10th புக்கு மட்டும் படிச்சா போதும், அதுலேருந்து உங்களுக்கு அதிகம் அதிகரிக்கும். 10th புக்கு அதிகரிக்கும் சரி. 10th நிறைய இருந்தது ஜாகிரபி. அப்போ இதுல இருந்து ஒரு 5 ஒரு 3 கொஸ்டின்ஸாக 10th புக்கு வந்துடும் சார். ஹிஸ்ட்ரி எப்படி சார் படிக்குது, ஹிஸ்ட்ரி ஐயோ சேர்த்தே உங்களுக்கு 10 மார்க் கொடுத்துருக்காங்க சார், எப்படி சார் படிக்கிறது. அதுக்கு நீ அழகா 8, 10, 12 புக்கு மட்டும் படிச்சா போதும் தவிர இந்த மாதிரி. அப்போ ஒவ்வொருத்துக்கும் வெயிட்டேஜை பொறுத்து நீ படிச்சுக்கோ. சரி, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அந்த கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இடம் பண்ண நான் தெளிவுபடுத்திருக்கோம். சரியா? இப்போ இப்பயும் சொல்கிறேன், நீ கால் பண்ணும்போது எடுக்கிறவா திரும்ப பார்த்துட்டு பண்ணுவாங்க. நீ ஒன்றுமே பயப்படுத்தாமல, ஏன்னா வகுப்பில் இருக்கும்போது எடுக்க முடியல. அதனால் நீ என்ன பண்ணு, அந்த கான்டாக்ட் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எந்த சந்தேகமாக என்கொயரினாலும் நீ பண்ணு. சரியா? அதே மேக்ஸ் முடிஞ்சிடும், அழகாக வந்து இங்கிலீஷ் முடிஞ்சிருக்கேன். ரீசனிங் முக்கியமானது, அதெல்லாம் நல்லா படிக்கணும். அதை எடுத்து அதே தமிழ் சூப்பரா சிலபஸ் வைஸ் ஆகும், ஸ்கூல் புக் வைஸ் ஆகும், கரெக்டா கொடுத்துருக்கணும். ப்ராப்பரா நீ முடிச்சுனா போதுமானது. அழகா தமிழ் கொடுத்துருக்கேன், தமிழ் முடிந்தவுடன் அழகா ஹிஸ்டரி கொடுத்துருக்கேன், ஹிஸ்டரி முடிந்தவுடன் சயின்ஸ் அழகா கொடுத்துருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கேன், அழகா மேக்ஸ் அப்படியே முடிச்சு. எவ்வளவு அழகா யூனிக்கா இருக்கு ஷெட்யூல், அதை அழகா ஃபாலோ பண்ணணும். சரியா? ஷெட்யூலை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஷெட்யூல் தான் முக்கியம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும்பா, 6 to 12 புக்கு தமிழ்நாட்டில் யார் தான் படிக்கிறேன். 6 to 12 புக்கு தமிழ்நாட்டில் யார் படிக்கிறேன், எல்லாம் தான் படிச்சிருக்கான். அவனுக்கு தேவை என்னன்னா ரெகுலேஷன். அப்போ நம்ம டெஸ்ட் பேக்கை போட்டு ரெகுலேட் பண்ணிக்கலாம். சில பேர் இன்ஸ்டியூட் போய் ரெகுலேட் பண்ணிப்பான், சில பேர் செல்ஃபா ரெகுலேஷன் பண்ணிப்பான். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள் ஜோனோ அதை ரெகுலேஷன் பண்ணிக்கலாம். அப்போ நீ இந்த டைமுக்குள்ள இதை படிக்கணும்னு சொல்லி ஷெட்யூலை பார்த்து படிச்சு முடிச்சு டெஸ்ட் எழுதலாம். இல்லை நீ ஓனா கூட நான் பண்ணலாம், இன்னைக்கு நீ இதை முடிக்கணும் கூட நீ ஷெட்யூல் போடலாம். சரியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை மொத்தம் ஒரு ரெகுலேஷன் தான் எல்லா டெஸ்ட் பேட்சும் போகும். சரியா? பார்த்துக்கோ. அழகா தமிழ் முடிகிறது, அழகா என்ன சயின்ஸ் ஒரு பக்கம் முடிகிறது, ஹிஸ்டரி ஒரு பக்கம் முடிகிறது. அதுக்கப்புறம் என்ன நட்ட படிக்கல பட்ஜெட் அடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அழகா மேக்ஸும் கொடுக்கும், ப்ராப்பரா கொடுத்துருக்கும். சிலபஸ் டிஸ்கஷன் கொடுக்கப்படும், கவலைப்படாத. அன்னைக்கு வரும்போது ஒரு ஃபேக்கல்டி கொடுத்துருவோம். இப்போ இன்னைக்கு நான் வரேன்னா அப்போ என்னால் முடிஞ்ச ஜிஎஸ் நான் முழுதும் கொடுத்துருவேன். சார் நீங்கள் இன்னைக்கு டெஸ்ட் இருக்கும்போது வரலையே, அப்போ நெக்ஸ்ட் டே வருவேன், அப்போ கொடுத்துருவேன். ஆக மொத்தம் உனக்கு என்னதான் தெரியலையோ அதுக்கு சால்வ் ஆகும். தமிழுக்கு கட்டாயமாக கொடுத்துட்டு ஒரு வார்த்தை நீ கவலையே கொடுத்தாங்க. சரியா? தமிழ் எல்லாம் கொடுக்கணும்பா, அப்பதான் நம்மளுக்கு புரியும், தெளிவாகும். 17 இருந்து 19 வழக்கம் போல ஒரு விஷயம், வழக்கம் போல எழுது திருக்குறள் ஒரு டாபிக். அதுக்கடுத்து வரு அடுத்த டெஸ்ட் வரு, அதே மாதிரி பொது தமிழ், அதே மாதிரி 3, அதே மாதிரி 1, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வரு. தமிழ்நாடு விஷயம், தமிழ்நாடு. அதுக்கடுத்து என்னது ஒரு மேக்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பட்ஜெட். சரியா? பிப்ரவரியில் வரும். ரீசனிங் ரிவிஷன், மிக முக்கியமானது ரிவிஷன். அதுக்கடுத்து பாரு ஒவ்வொரு ப்ராப்பரா கொடுத்துருக்கா நான் காட்டுறேன், ஒண்ணுமே கிடையாது. அதுக்கடுத்து பாரு அதே மாதிரி தமிழ் புது புக்கு பழைய புக்கு இங்க ஒவ்வொன்றா பார்க்கறாங்க. 6 இருந்து 8, 9 இருந்து 10 ஒவ்வொரு டாபிக் சப்டிவிஷனா பார்க்கணும். அதுக்கடுத்து யூனிட் 3, யூனிட் 1 வழக்கம் போல அது 2 போயிட்டே இருக்கு. அப்போ சிலபஸ் கவர் ஆகிற வரைக்கும் நான் ஓட்டுறோம் கரெக்டா. ஏன்னா ஒரே நாள் எல்லாம் படிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம். இப்போ இது எப்படி சார் படிக்கிறது? நம்ம ஒரு 3 நாளுக்குள்ள ஒன்றும் இல்லை. ஒரு நாள் முழுவதும் தமிழ் படி, ஒரு நாள் முழுவதும் ஜிஎஸ் படி, ஒரு நாள் முழுவதும் என்ன பண்ண மேக்ஸிங் ஆட்டோமேட்டிக் சேர்த்து படி. போட்டு 15 நாள் தானே படிக்கலாம். சரியா? படிச்சு 4வது நாள் என்ன சார் பண்ணுறது, டெஸ்ட் எழுத நினைக்கி எல்லாத்தையும் ஒரு நல்ல ரிவிஷன் பண்ணிட்டு வா, போதுமானது. சரியா? அடுத்து ஒரு அதே மாதிரி 11th வந்து அப்போ 6ல இருந்து 8 அழகா போறோம், 9 என்ன போறோம், 11th வந்து போறோம். என்னென்னலாம் பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒன்றும் கிடையாது. என்னென்னலாம் தமிழை எங்களால் செய்ய முடியும், மாணவனுக்கு தமிழை எப்படி 95 மேல போட வைப்பது, அதுதான் எங்களோட வேலை. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி தெரியுமா இருக்கு, நாங்கள் எடுக்கிறோம், மினிமம் அமௌண்ட் எடுக்கிறோம், வாங்கப்பான வரமாட்டோம்.
சும்மா ஒரு விம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்க அங்கே வேலை போனாங்க. அதை தப்புன்னு சொல்ல வரல. பட் என்னன்றதுனா எடுக்கக்கூடிய நாங்கள் திறமையாக இருக்கிறோம் வாங்கலன்னு தான் சொல்லிடுறோம், வேற எதுவும் சரியா? இது யாரும் தப்பால எடுக்கக்கூடாது. இப்போ அடுத்தது யூனிட் 3 போட்டுருக்கோம் பாரு, நல்ல ஒரு யூனிட் 3 முழுவதும் போட்டுட்டு அதுக்கு டெவலப் பண்ணிக்கிறது மேக்ஸ். மேக்ஸ் பாரு இவங்கெல்லாம் போட்டுருக்கோம் பாரு முழுவதும். இங்கிலீஷ்ல பார்த்துக்குவா, இங்கிலீஷ்லயும் ஜிஎஸ் இங்கிலீஷ்லயும் இருக்கும் கொஸ்டின், இங்கிலீஷ் தமிழ்லயும் இருக்கும் ஜிஎஸ், கவலைப்படுத்தாத நீ. அழகா பாரு என்னென்னலாம் போட்டுருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லா போட்டுருக்கோம் சரியா? ஹிஸ்டரி போட்டுட்டு லீடர்ஸ் போட்டுருக்கோம். அதுக்கடுத்து ஒரு யூனிட் 1ல என்ன போட்டுருக்கோம், கரெக்டாக பேசி வழக்கம் போல என்னது மேக்ஸ் ஒரு டாபிக் சரியா? மேக்ஸ் வழக்கம் போல. அதுக்கடுத்து பாரு 24ஆம் தேதி பாரு ரிவிஷன். முடிய ரிவிஷன் வருது சார். கேள்விகள் எப்படி சார் இருக்கும்? ரிவிஷன்ல ஒரே கேள்விகள் வருமா? வராது, ஒரே கேள்விகள் வர வாய்ப்பே இல்லை. அப்போ 21வது டெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் எடுத்துட்டோம் அப்படின்னா அதே கேள்வி ஒரு மணி நேரம் வராது. சப்போஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருந்தாலும் ரிப்பீட் ஆகலாம், ஒரு 2-3 ரிப்பீட் ஆகலாம், அதிகபட்சம். மேக்ஸிமம் இதுல என்ன எடுக்கிறோமோ ரிவிஷன்ல அது இல்லாம தான் எடுக்கணும். அதே மாதிரி ஒரே கொஸ்டின் வச்சு மொத்த டெஸ்ட் வச்சு ஓட்ட மாட்டோம் சரியா? நீ பார்த்து பேசிக்கு வர டெஸ்ட் பேட்ச் போயிட்டு அதில் உங்களுக்கு கேள்வி இல்லை இல்லை. இப்போ இதில் இருக்க கேள்வி இன்னொரு டெஸ்ட் பேட்ச் போடுவோம் குரூப் 2க்கு, அதுல இல்லை. அப்போ ஒரே கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஓட்ட மாட்டோம். ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று இருக்குல்ல, எஸ்சிக்கு என்னவோ அது, குரூப் 4க்கு என்னவோ அது, குரூப் 2க்கு என்னவோ அது. அப்போ என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருப்பதான் கேள்வி கேட்கணும் சரியா? பாத்துக்க. அடுத்து பாரு 25வது டெஸ்ட் பாரு அழகா கொடுத்துட்டு ரிவிஷன் யூனிட் 6 மேக்ஸ் ஃபுல். அப்போ தனித்தனியாகவும் போகுது, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவும் கொடுத்துருக்கோம், கீழே தமிழ பாரு எவ்வளவு அழகா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்க தமிழ் ரிவிஷன் யூனிட் 5 மேக்ஸ் சூப்பரா கொடுத்துருக்கு. தமிழ் முழுவதும். அதுக்கடுத்து யூனிட் 4 தமிழ் எவ்வளவு அழகா ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அது அப்படி ஒவ்வொரு யூனிட்டாவும் மேக்ஸ் திரும்ப படிச்சு 9-12 அழகா சூப்பரா கொடுத்து மேக்ஸ் ஃபுல்லு யூனிட் 1 to ஃபுல்லு மேக்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி தமிழ் யூனிட் 6 யூனிட் 1 யூனிட் 2 யாருமே இது வரைக்கும் இப்படி கொடுக்கல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2011 இருந்து 2024 வரை சரியா? 24 வரை 2024 வரை 14 24 வரை கலாம் எல்லாமே யாரும் வரைக்கும் வச்சது கிடையாதுப்பா, யாருமே வரைக்கும் வச்சது கிடையாது சரியா? ப்ரீவியஸ் இயர். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் பார்க்கணும், அதையும் சேர்த்து திருப்பதில் டெஸ்ட் சரியா? அதையும் சேர்த்து திருப்பதில் டெஸ்ட் சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரியா? அதுவும் வந்து இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 11 இருந்து 14 14 இருந்து 18 பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அழகா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கலாம் சரியா? அதுக்கு எடுத்து போய் இந்த சைடு மாதிரி எல்லாமே தெரிஞ்ச டெஸ்ட் எல்லாமே எவ்வளவு அளவுக்கு லாஸ்ட்ல ரிவிஷன் கொடுத்துருவாங்க. அப்படியே எல்லாமே தான் முடிந்தவர்கள் கடைசியாக 11th புக்கும் போது மேக்ஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் 5 ஃபுல் டெஸ்ட் அழகா முடிந்தது சரியா? கரண்ட் அஃபேர்ஸோட முடிந்தது. அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு சப்ஜெக்ட் முழுமையாக எடுத்து 40 தேர்வு உங்களுக்கு நாங்கள் வச்சிருக்கேன். 40 தேர்வு வச்சிருக்கேன். ப்ராப்பரா யூனிக்கா நடத்துவோம் இந்த டெஸ்ட் பேட்சை வென்று காட்டுவோம் நம்ம எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு ஷெடியூலை கரெக்டாக பார்த்துக்கோ, ஷெடியூலை முழுமையாக ஃபாலோ பண்ணிக்கோ. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குற கொண்டு யாரும் ஒரு டெஸ்ட் வைக்க மாட்டாங்க, நாங்கள் டெஸ்ட் வைக்கிறோம். அதனால என்ன பண்ண அது எல்லாத்தையுமே நல்லா பாரு. இந்த டெஸ்ட் பேட்ச் இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிக்க ஜாயின் பண்ணிக்க. அதுக்கப்புறம் எங்களால் முடிந்தது என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணிக்குவோம் சரியா? இங்கே பாரு ரொம்ப முக்கியமானது டெலிகிராம்ல குரூப் ஓபன் பண்ணிடுவோம், क्वेश्चन பேப்பர் ஆன்சர் கீ அதிலே போட்டுருவோம் சரியா? ஆன்லைன் ஃபீஸ் 1500, ஆஃப்லைன்ல 2000 ரூபாய். இந்த 2 நம்பருக்கு தான் என்ன பண்ணணும்னா ஜிபே பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அனுப்பணும் சரியா? நீ பேமெண்ட் பண்றத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டணும். ஜிபே நம்பர் இதுதான், இந்த போட்டுருங்க ஜிபே நம்பர் இதுதான். QR கோடு இருக்கு, என் பேர் தான்